அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மாடல் பேப்பர்ல 20வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அதுல தொடர்ச்சியான கேள்விகளை இன்றைய கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட தொடர்புடைய ஒரு கேள்வி உண்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிசிட்டியும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேள்வி. அகத்தடை இல்லாத மின்னியக்க விசை E ஆன ஒரு களம் ஆரை A ஆன தடை R ஆக உள்ள ஒரு சீரான வட்ட கம்பியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆரை A தடை R வட்டக்கம்பியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. வட்டக்கம்பி 1:3 எனும் விகிதத்திற்கு இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கடத்தியினால் மையத்தில் உண்டாக்கப்படும் காந்தப்பாய அடர்த்தி என்ன? இதுதான் கேள்வி. வட்டக்கடத்தியினால் மையத்தில் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்பாய அடர்த்தி தான் கேள்வி. ரைட், கவனிங்க. முதலாவது, இங்க நாம ஒரு மின்கலத்தை ஒரு வட்டக்கடத்தி, தடையை கொண்ட ஒரு வட்டக்கடத்தியோட கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். சரியானே? இந்த வட்டக்கடத்தியை பொறுத்தவரையில நாம எப்படி மின்கலத்தை கனெக்ட் பண்றோம்னால், இவ்வளவு நீளத்துக்கும் இந்த பக்கம் இருக்கிற நீளத்துக்குமான விகிதம் 1:3 இருக்குது. அப்ப இது ஒரு பங்குண்டால் இது 3 பங்காக இருக்குது. இப்படி இவ்வளவு நீளமும் ஒரு பங்கு, இவ்வளவு நீளமும் 3 பங்காக இந்த மின்கலத்தை நாம தொடுக்கக்குள்ள மையத்தில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி என்ன? இதான கேள்வி. முதல் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், தடை நீளத்துக்கு நேர்விகித சமன். அப்படித்தானே? அதாவது தடையையும் நீளத்தையும் தொடர்படுத்துற சமன்பாடு R சமன் ρ L இன் கீழ் A என்று சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நீளமான ஒரு கடத்தியை பொறுத்த வரையில அதோட தடைத்திறன், ரோங்கிறது யாரு? ஒரு தடைத்திறன். சரியான தடைத்திறன். அதே போல நீளம், கடத்திட நீளம். அடுத்தது கடத்திட குறுக்கு வெட்டு பரப்பு. இது மூணிலையும் தொடர்பு வர்றதுதான் ஒரு கடத்திட தடை என்று தெரியும். R சமன் ρ L இன் கீழ் A. தடைத்திறன், கடத்திட நீளம், குறுக்கு வெட்டு பரப்பு A. இப்ப இப்படி ஒரு கடத்தி ஒன்று இருக்குது என்றால் இந்த கடத்திட தடைக்குத்தான் இந்த சமன்பாடு. இது குறுக்கு வெட்டு பரப்பு அரிக்கும், இது நீளமா அரிக்கும். இது தடைத்திறன். இப்ப பாருங்க, நீளம் தடையை பொறுத்த வரையில குறுக்கு வெட்டு பரப்பு தடைத்திறன். தடைத்திறன்ங்கிறது என்னத்துல தங்கி இருக்கும்னால் மெட்டீரியல், திரவியத்துல தங்கி இருக்கும். அடுத்தது வெப்பநிலையில தங்கி இருக்கும். இந்த தடைத்திறன் இருக்குதானே, இந்த தடைத்திறன் என்னத்துல தங்கி இருக்கும்? மெட்டீரியல், அது ஆக்கப்பட்டுள்ள திரவியத்துல தங்கி இருக்கும். கூற்றுக்கல்விகள்ல வரலாம். அதே மாதிரி வெப்பநிலையில தங்கி இருக்கும். அப்ப இந்த கடத்தியை பொறுத்த வரையில ஒரு குறிப்பிட்ட திரவியத்தால செய்யப்பட்ட ஒரு கடத்தி. அப்ப தடைத்திறன் மாறாது. அதே மாதிரி குறுக்கு வெட்டு பரப்பு மாறல்ல. எனவே தடை நீளத்துக்கு நேர்விகித சமனா வரும். தடை எப்படி வரும்? நீளத்துக்கு நேர்விகித சமன். அந்த வகையில பாருங்க, இந்த வட்டக்கடத்தியில இவ்வளவு நீளமும் ஒரு பங்கு, இவ்வளவு நீளமும் 3 பங்குண்டால் மொத்த தடை, மொத்த நீளத்துக்குமான தடை 6 ஆக இருக்குது என்றால், மொத்த நீளத்துக்குமான இந்த வட்டக்கம்பிட தடை 6 என்றால் அதுல 3 பங்கு இவருக்கும் 1 பங்கு இவருக்கும் போகுதுன்றால் நாம் என்ன சொல்லலாம்? இதோட தடை பருமன் R/4, இவர தடை பருமன் 3R/4 சொல்லலாம். அப்பதான் மொத்த தடை என்ன வரும்? 6 வரும். அப்ப இந்த வட்டக்கம்பிட மொத்த நீளத்துக்குமான தடை 6. நமக்கு தெரியும், தடை நீளத்துக்கு நேர்வீத சமன்றால் அந்த நீளத்துல 1 பங்கு இங்க இருக்குது, அந்த நீளத்துல 3 பங்கு இங்க இருக்குது என்றால் இவருக்கு R/4ங்கிற தடையும் இவருக்கு 3R/4ங்கிற தடையும் போகும் இல்லையா? இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6 வரும். அப்ப நீளத்திர விகிதம் 1:3, தடையிற விகிதமும் 1:3. அதாவது R/4 3R/4 வரும். ரைட். இப்ப கவனிங்க, இந்த மின்கலத்திலிருந்து இவ்வாறு மின்னோட்டம் வருவது. இந்த மின்கலம் ஒரு மூடிய சுற்றுதானே, அப்ப கரண்ட் ஓடும். சோ உங்களுக்கு தெரியும், இவ்வளவு தடையும் R/4 பருமனுடையது. இந்த பக்கம் இருக்கிற இவ்வளவு தடையையும் எடுத்தமா இருந்தால் இது 3R/4 பருமன் உடையது. அதே நேரத்துல கவனிங்க, R/4ங்கிற இந்த தடை 3R/4ங்கிற இந்த தடைக்கு சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதாவது 2 தடைகளை நாம
சமாந்தரமாக இணைச்ச மாதிரி யோசிக்கலாம். ஒரு தடை r/4, அடுத்தது 3r/4. ஏன் சமாந்தரம்ங்கிற முடிவுக்கு வார காரணம், இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசமும் இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசமும் ஒரே அழுத்த வித்தியாசம். அதாவது ரெண்டு தடைகளோட முடிவிடங்களும் ஒரே பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது. அப்படி கனெக்ட் ஆகுனா அது சமாந்தரம்ங்கிறது வெளிப்படையான உண்மை. அப்ப இந்த தடையிட முடிவிடமும் இவர முடிவிடமும் ஒரே பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது என்றால் அந்த தடைகள் எப்படிப்பட்டது? சமாந்தரமானது. அப்ப இவரும் சமாந்தரம். சமாந்தரமாக தடைகள் இருந்தால், சமாந்தரமா தடைகள் இருந்தால் அதுக்கு நாம ஒரு தியரியை அப்ளை பண்ணலாம். என்ன தியரி? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ளால வார மின்னோட்டம் I எடுத்தால், இதுக்குள்ளால வார மின்னோட்டம் I எடுத்தால், இங்க r/4 இங்க 3r/4 தடை இருக்குதுன்றால் இதுக்குள்ளால போற கரண்ட நாம ஃபாஸ்டா சொல்லலாம். அதுக்கு நம்ம அப்ளை பண்ற தியரி என்ன? தடைகள் சமாந்தரமா இருக்கக்குள்ள அந்த தடைகளுக்குள்ளால போற கரண்ட். எஸ், வெரி குட். அந்த தடைகளுக்குள்ளால போற கரண்ட நம்ம ரொம்ப ஃபாஸ்டா சொல்றதுக்குரிய மெத்தட் தியரி என்ன? எஸ், ஃபைன், வெரி குட். பாருங்க, என்ன தியரி? மின்னோட்ட பிரியி, கரண்ட் டிவைடர்னு சொல்லுவோம் இல்லையா? தடைகள் சமாந்தரமா இருந்து அதுக்குள்ளால மின்னோட்டம் எப்படி பிரியுங்கிறத ஃபாஸ்டா எப்படி நம்ம சொல்லலாம்? மின்னோட்ட பிரியை பயன்படுத்தி சொல்லலாம். அப்ப இதுக்குள்ளால வார கரண்ட் I, இங்கால r/4 இங்கால 3r/4 என்றால் தடைகளோட விகிதம், தடைகளோட விகிதம். இது 3r/4 தடை, இது r/4 தடை என்றால் தடைகளோட விகிதம் என்ன? 3:1. அப்படித்தானே? தடையிட விகிதம் என்ன? 3:1. சரியா? தடையிட விகிதம் 3:1 இருந்தால், தடையிட விகிதம் 3:1 தானே? 3:1 என்றால் என்னோட மின்னோட்ட பிரிங்கிற தியரி நமக்கு என்னத்தை கற்றுத்தருவது என்றால், இதெல்லாம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். மின்னோட்ட பிரி, அழுத்த பிரி, இப்படி எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தியரிகள் நமக்கு தெளிவாக தெரியக்குள்ளதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ரொம்ப வேகமா அணுகுவோம். அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம கூட டைமை வேஸ்ட் ஆக்கிட்டுருவோம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கேள்வி எல்லாமே MCQ பொறுத்தவரையில பெரும்பாலான கேள்விகள் ரொம்ப குறைஞ்ச டைமுக்குள்ள வெறுமனே என்ன ஒரு 30 ஒரு நிமிடம் இவ்வாறு குறைந்த டைமுக்குள்ள செய்யக்கூடிய கேள்விகள் தான் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில அதிகமான கேள்விகள். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், இப்படி எல்லா பகுதியும் எடுத்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப வேகமாக கேள்விகளை செய்து டைமை சேவ் பண்ணி கொள்ளக்கூடிய பாடங்கள். அப்ப அந்த வகையில அந்த டைமை நாம சேவ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டியை ஃபாஸ்டா செய்யணும்னால் அங்க படிப்பிக்கப்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன தியரிகளும் நமக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்ப தடைகள் சமாந்தரமாக இருந்தால், தடைகளோட விகிதம் 3:1 இருந்தால் மின்னோட்டத்திற விகிதம் 1:3 இருக்கும். இப்படி ஒரு தியரி இருக்கா இல்லையா? தடையிட விகிதத்துக்கு மின்னோட்டத்திற விகிதம் எப்படிப்பட்டது? நேர்மாறு. எப்ப இந்த ரூல்ஸ் பொருந்தும்? தடை சமாந்தரமா இருந்தா. எல்லா இடத்தையும் இப்படி அடிச்சிடுறோம்ல. அப்ப தடை சமாந்தரமா இருக்கக்குள்ள தடையிட விகிதம் 3:1 மின்னோட்டத்திற விகிதம் 1:3. அப்ப இங்க இருந்து வார மின்னோட்டம் I என்றால் இதுக்குள்ளால போற மின்னோட்டம், இதுக்குள்ளால போற மின்னோட்டம் இவங்க 2 பேரும் எடுத்தீங்கன்னால் இங்க 3 பங்கு தடையின்றா இங்க மின்னோட்டம் 1 பங்கு போகும். இங்க 1 பங்கு தடையின்றா இங்க மின்னோட்டம் 3 பங்கு போகும். அதாவது இதனூடான மின்னோட்டம் I/4 வரைக்கும். சரியான? இதனூடான மின்னோட்டம் 3I/4 வரைக்கும் 1:3 இருக்கும் மின்னோட்டத்திட விகிதம். தடையிட விகிதத்துக்கு நேர்மாறா வரும். சரியா? அந்த வகையில ஐங்கிற மின்னோட்டம் இங்க பாயும் போது இதுக்குள்ளால போற மின்னோட்டம் I/4, இதுக்குள்ளால போற மின்னோட்டம் 3I/4 வரும். சரியா? ரைட், இப்படிதான் வரப்போகுது. இப்ப கவனிங்க, நாம இந்த 2 தடைகளுக்குள்ளாலையும் போற மின்னோட்டத்தை எழுதிட்டோம். அப்படித்தானே? 2 தடைகளுக்குள்ளாலையும் போற மின்னோட்டத்தை நாம் எழுதிட்டோம். இப்ப நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடத்திட, இந்த வட்ட கடத்திட மையத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி, இதை நாம யோசிக்கலாம். சோ உங்களுக்கு தெரியும், ஒரு வட்ட கடத்தி எடுத்தீங்கன்னா ஒரு வட்ட கடத்திக்குள்ளால ஒரு ஐங்கிற மின்னோட்டம் பாயுதுன்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு வட்ட கடத்திக்குள்ளால ஒரு ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. இப்படி ஒரு ஐங்கிற மின்னோட்டம் வட்ட கடத்திக்குள்ளால பாயக்குள்ள அதுல மையத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி, அந்த வட்ட கடத்திட மையத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்திக்கு சமன்பாடு மியூ ஐ இன்கு
இந்த வட்டக்கடத்தின் ஆரை ஆர் என்றால் 2r என்று சொல்லுவோம். மியூ ஐங்கிள் 2r தான் ஒரு சீரான ஒரு வட்டக்கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாயும் போது அதன் மையத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்திக்கு சமன்பாடு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் இல்லையா? ரைட். இப்ப கவனிங்க, ஒரு வட்டக்கடத்திக்கு சமன்பாடு மியூ ஐங்கிள் 2r என்றால் ரைட், அரை வட்டக்கடத்தின மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்திக்கு சமன்பாடு என்ன வரும்? முழுமையான வட்டக்கடத்திக்கு மியூ ஐங்கிள் 2r என்றால் ஒரு அரை வட்டக்கடத்தியால மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்தி இதோட அரைவாசியா இருக்கும். அப்படித்தானே? அதாவது மியூ ஐங்கிள் 4r என்று வரும். இதோட அரைவாசி வரும். அதே இது ஒரு கால்வட்டமா இருந்தால், 4ஆ பிரிச்சு ஒரு பங்கா இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு வட்டத்திட மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்தி என்ன அறிக்கும்? இதோட அரைவாசியா இருக்கும். அதாவது மியூ ஐங்கிள் 8r ஆக இருக்கும். விளங்குதா? இதே இது ஒரு முக்கால் வட்டமா இருந்தால், சரியான, ஒரு முக்கால் வட்டமா இருந்தால் இந்த நேரத்துல மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்தி கால்வட்டமா இருந்தா மியூ ஐங்கிள் 8r என்றால் அதோட 3 மடங்கு தான முக்கால். அப்ப இங்க 3 மியூ ஐங்கிள் 8r என்று வரும். இப்ப கவனிங்க, முழுவட்டமா இருந்தால் மியூ ஐங்கிள் 2r. இதெல்லாம் வேகமா நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா? அரைவட்டமா இருந்தால் மியூ ஐங்கிள் 4r. அதே இது கால்வட்டமா இருந்தால் மியூ ஐங்கிள் 8r. அதே இது முக்கால் வட்டமா இருந்தால் 3 மியூ ஐங்கிள் 8r. இதுல 3 மடங்கு. ரைட், இது உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு விடயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது திசை. ஒரு வட்டக்கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாயக்குள்ள அதுல மையத்துல உருவாகிற காந்தப்பாயத்திட திசை எப்படி இருக்கும், காந்தப்புலத்திட திசை எப்படி இருக்கும், அதை நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் இல்லையா? அதாவது நீங்க எல்லாரும் உங்களோட வலது கையை எடுத்து இந்த 4 விரல்களையும் மின்னோட்டத்திட சுழியில பிடிச்சிங்கன்றால் இந்த பெருவிரல் காட்டுகின்ற திசைதான் காந்தப்புலத்திட திசை. அதாவது வழக்கை திருகு விதி. சரியான? எப்படி? இந்த 4 விரல்களையும் மின்னோட்டத்திட திசையில பிடிக்கக்குள்ள, சரியான, இந்த பெருவிரல் காந்தப்புலத்திட திசையை காட்டும். இப்ப உதாரணமா இந்த வட்டக்கடத்திட மையத்தில காந்தப்பாயத்திட திசை என்னன்னு கேட்டால், நாம இந்த 4 விரலையும் மின்னோட்டத்திட சுழியில பிடிச்சோம்டா பெருவிரல் எங்க இருக்குது? உள்நோக்கி இருக்குது. விளங்குதா? பெருவிரல் உள்நோக்கி இருக்குது. அப்ப மின்னோட்டம் இப்படி பாயக்குள்ள மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாயத்திற திசை உள்நோக்கி வரும். அதே இது மின்னோட்டம் இப்படி பாயுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்பாயத்திற திசை வெளிநோக்கி வரும். மின்னோட்டம் இவ்வாறு பாய்ந்தால் காந்தப்பாயம் வெளிநோக்கி வரும். மின்னோட்டம் இப்படி பாய்ந்தால் காந்தப்பாயம் உள்நோக்கி வரும். சோ பொதுவா சுழி மின்னோட்டங்களாக இருந்தால் இதை நீங்க 4 விரலையும் மின்னோட்டமாகவும் பெருவிரலை காந்தப்பாயமாகவும் எடுத்து திசையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்ப இங்க மின்னோட்டம் உள்நோக்கி வரும், இங்க மின்னோட்டம் வெளிநோக்கி வரும். சரியானே? ரைட். இப்ப நாம இந்த கேள்விக்குள்ள வருவோம். இப்ப யோசித்து பாருங்க, நாம எலக்ட்ரிசிட்டி நாலேஜை வச்சு இதுக்குள்ளால ஓடுற கரண்டை டிசைட் பண்ணினோம். இங்க I/4 கரண்ட் பாயும், இங்க 3I/4 கரண்ட் பாயும் இல்லையா? இப்ப மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்னங்கிறதான கேள்வி. யோசித்து பாருங்க, I/4 கரண்ட் பாயிறது வலஞ்சுழியாக, 3I/4 கரண்ட் பிரிஞ்சு போறது இடஞ்சுழியாக. அப்ப இவர் உண்டாக்குற காந்தப்பாயம் பாருங்க, இவர் வலஞ்சுழியாக பாயுது, வலஞ்சுழியா இவர் மின்னோட்டம் பாயுது என்றால் இவர் உண்டாக்குற காந்தப்பாயம் உள்நோக்கி இருக்கும். அதே நேரத்தில் இந்த கடத்தி இவ்வளவு பகுதி உண்டாக்குற காந்தப்பாயம் வெளிநோக்கி இருக்கும். ஏன்? இது வலஞ்சுழி, வலஞ்சுழியா இருக்கக்குள்ள உள்நோக்கின்றால் இடஞ்சுழியா இருக்கக்குள்ள வெளிநோக்கி. அப்ப இது இடஞ்சுழி, இது வலஞ்சுழி. அப்ப இந்த முக்கால் வட்டம் உருவாக்குறது உள்நோக்கி, இந்த கால்வட்டம் உருவாக்குறது வெளிநோக்கி. விளங்குதா? சரியானே? ரைட். இப்ப இந்த முக்கால் வட்டத்தால உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி என்ன சமன்பாடு? 3 மியூ ஐ இன்டு 8r.
அப்ப நான் இவர சமன்பாடு இங்க எழுதுறேன். 3 மியூ கீழுக்கு 8r. இந்த 3 மியூ கீழ் 8r. இந்த I வார இடத்துல நான் என்னத்தை போடணும்? இதுக்குள்ளால போற கரண்ட் என்ன? I/4. ஆக நான் I/4 போடணும். அப்ப 3 மியூ கீழ் 8r I/4 வரும். அதே இது இந்த கால்வட்டத்தை எடுத்தால் இவர் உண்டாக்குற காந்தப்பாய் அடர்த்திக்கு என்ன சமன்பாடு? கால்வட்டம் என்றால் மியூ I கீழ் 8r தானே. அப்ப மியூ I கீழ் மியூ கீழ் 8r. I வார இடத்துல நான் என்னென்று போடணும்? 3I/4 போடணும் இல்லையா? எப்படி போடணுமா இல்லையா? ஏன்னா இங்க மின்னோட்டம் 3I/4, இங்க மின்னோட்டம் I/4. இப்ப நல்லா யோசித்து பாருங்க. இவரால உண்டாக்கப்படுற காந்தப்பாயம் உள்நோக்கி இருக்குது. அது 3 மியூ I கீழ் 8r into 4. இவரால உண்டாக்கப்படுற காந்தப்பாயம் வெளிநோக்கி இருக்குது. அது 3 மியூ I கீழ் 8r into 4. சோ நாம என்ன சொல்லலாம்? இவர் உண்டாக்குற காந்தப்பாயம் உள்நோக்கி இருக்குது என்றால் இவர் உண்டாக்குற காந்தப்பாயம் வெளிநோக்கி இருக்கிறதோட அந்த பருமன்கள் சமனும் எதிருமாக இருக்குது. சமனும் எதிருமா இருக்கிறதால மையத்தில காந்தப்பாய அடர்த்தி 0 என்று வரும். சரியா? சோ மொத்தத்துல இவ்வளவையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி ஃபைனலா சொல்ற முடிவு என்ன? 0. மையத்தில காந்தப்பாய அடர்த்தி என்ன? 0. ரைட்? இப்ப கவனிங்க, உண்மையிலேயே நம்ம இவ்வளவெல்லாம் செய்துதான் இந்த விடையை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இது ஒரு தியரியாகவே நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம். இத நாம் என்ன செய்யலாம்? ஒரு தியரியா அப்ளை பண்ணலாம். எப்படி? அதாவது சரியானே, நாம் என்ன சொல்லலாம்டா, பொதுவா ஒரு கடத்தி எடுத்தீங்கண்டா, ஒரு சீரான வட்டக்கடத்தி எடுத்தீங்கன்றால் சீரான ஒரு வட்டக்கடத்தியில நீங்க ஒரு சீரான வட்டக்கடத்தியை அடிக்கணும். இது முக்கியமான ஒரு கண்டிஷன். ஒரு சீரான வட்டக்கடத்தியில யாதேனும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில நீங்க கரண்ட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுக்கும் இதுக்கு இடையில நீங்க கரண்ட் அனுப்புறீங்க. இப்படி நீங்க கரண்ட் அனுப்பக்குள்ள இந்த கரண்ட் என்ன செய்யும்? இது ஒரு தடைன்னா ரெண்டா பிரியுமா இல்லையா? இப்படி இந்த கரண்டை நீங்க அனுப்பக்குள்ள அந்த கரண்ட் இரண்டாக பிரிந்து இப்படியே வந்து திருப்பி இதனூடாக வெளியேறும். இப்படி ஒரு சீரான கடத்தியில யாதேனும் இரண்டு புள்ளிகளுக்குள்ளால கரண்ட் நுழைந்து வெளியேற மாதிரி அனுப்புவீங்களா இருந்தால் அந்த நேரத்துல மையத்தில காந்தப்பாய அடர்த்தி எப்பொழுதும் 0 தான். அது 1க்கு 3ங்கிற பங்குல பிரிச்சுதான் இருக்கணும் இல்லை. எப்படி பிரிச்சாலும் மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்ன வரும்? 0 தான் வரும். இப்ப இந்த இடத்துக்கு இடையில நம்ம கரண்ட் அனுப்பி வெளியேற்றோம். அப்ப மின்னோட்டம் இங்க ரெண்டா பிரியுது தானே. அந்த நேரத்துல மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்ன? 0. இப்படி அனுப்புறீங்க, இங்க அனுப்பி இப்படி எடுக்கிறீங்க, இப்படி போகுது கரண்ட், இங்கால ரெண்டா பிரியுது, திருப்பி இங்கால வருது, மையத்துல காந்தப்பாய அடர்த்தி 0. சரியான? இப்படி அனுப்புறீங்க, இதுக்குள்ள அனுப்புறீங்க, இப்படி போற கரண்ட் இதுவும் ஒரு தடைன்னா பிரியும். அப்ப ரெண்டு பக்கமே இப்படி பிரிஞ்சு திருப்பி கடைசியா இதுக்கு மேல வெளியேறும். இந்த நேரத்திலையும் மையத்துல காந்தப்பாய அடர்த்தி 0. அப்ப ஒரு சீரான வட்டக்கடத்தியை பொறுத்த வரையில யாதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையில நீங்க மின்னோட்டத்தை அனுப்பி வெளியேற்ற மாதிரி செலக்ட் அனுப்புவீங்களா இருந்தால் அந்த நேரத்துல அந்த வட்டக்கடத்தில மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்னதான்? 0 தான். இந்த தியரி உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இந்த கேள்விக்கு நீங்க எடுத்திருக்க வேண்டிய டைம் வெறுமனே ஒரு 10-20 செகண்ட் தான். இந்த தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியை நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கணும்? வெறுமனே 10-20 செகண்ட் தான் எடுத்திருக்கணும்.
ஆனா மறந்துடாதீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது எப்படிப்பட்ட வட்டக்கடத்தியா இருக்கணும்? சீரான வட்டக்கடத்தியா இருக்கணும். ஒரு முறை பாஸ் பேப்பர்ல எப்படி கேள்வி போட்டாங்கன்னா, இது ஒரு வட்டக்கடத்தி எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க, இவ்வளவும் ஒரு மெட்டீரியல், ஒரு தடிப்பு, இது இன்னும் ஒரு தடிப்பு. அப்ப இது வேற வேற வட்டக்கடத்தி, சீரான வட்டக்கடத்தி இல்ல. இவ்வளவும் ஒரு திரவியம் அல்லது ஒரு சைஸ்ல இருக்கிற கடத்தி, இது இன்னும் ஒரு சைஸ்ல இருக்கிற வேற வேற குறுக்குவெட்டு பரப்பு, வேற வேற மெட்டீரியல், இப்படி வேறுபட்ட இரண்டு அமைப்புகளை கொண்ட வட்டக்கடத்தியை வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த தியரி பொருந்தாது. நாம சொல்ற தியரி எப்ப பொருந்தும்? சீரான ஒரு வட்டக்கடத்தில யாதேனும் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில கரண்ட் அனுப்பி வெளியேற்றினீங்கன்னா மையத்துல காந்தப்பாய் அடர்த்தியா தரிக்கும். ரைட்? மையத்துல காந்தப்பாய் அடர்த்தியானது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். சரியான? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா 20 செகண்டுக்குள்ள 10-20 செகண்டுக்குள்ள இந்த கேள்வியை செஞ்சிருக்க முடியும். ரைட். இப்ப நாம அடுத்த கேள்விக்கு வருவோம். ஓர் நீட்சி அடையாத விச்சுருளில் முதல் x நீள நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1-ம் அடுத்த x நீள நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W2-ம் ஆகும் எனின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. W1க்கும் W2க்குமான தொடர்பை கேட்கிறாங்க. சோ பாருங்க, முதலாவது ஒரு விச்சுருள் எடுத்தீங்களா இருந்தால், ஒரு நீட்சி அடையாத ஒரு விச்சுருள், அதாவது இந்த விச்சுருளுக்கு நாம எந்த ஒரு விசையையும் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இலேசான விச்சுருள்னு எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இல்லாட்டி அதோட திணிவால நீட்சி அடையும், அதோட நிறையால அது நீட்சி அடைய ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு இலேசான ஒரு விச்சுருள் தொங்க விடப்பட்டிருக்குன்னு எடுப்போமே. ரைட். இப்ப நீட்சி என்ன? 0. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த விச்சுருளுக்கு ஃபெஸ்டுக்கு ஒரு எக்ஸுங்கிற நீட்சியை ஏற்படுத்துறாங்களா. இந்த எக்ஸுங்கிற நீட்சியை ஏற்படுத்துறதுக்கு செய்யப்பட்ட வேலை W1. அடுத்த எக்ஸுங்கிற நீட்சியை ஏற்படுத்துவதற்கு செய்யப்பட்ட வேலை W2. இதான் தரவுகள். எனின் W1க்கும் W2க்குமான தொடர்பு என்ன? உடனே சில பேர் அவசரத்துல பிசிக்ஸை வந்துட்டு முழுமையாக திங்க் பண்ணுங்க. என்ன சொல்ல ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு மேலோட்டமாக நீங்க கடந்து யோசிக்க, மேலோட்டமா யோசிக்காதீங்க. அதாவது உடனே சில பேர் என்ன செய்றீங்க, எக்ஸுங்கிற நீட்சிக்கு W1 நமக்கு தெரியும் செய்யப்பட்ட வேலை அல்லது சேமிக்கப்பட்ட சக்தி நீட்சிக்கு நேர்விகித சமந்தானே. அப்ப எக்ஸுங்கிற நீட்சிக்கு W1, அடுத்த எக்ஸுங்கிற நீட்சிக்கு W2 W1 W2 சமன். அப்ப முதலாவது விட, நீங்க முதலாவது விட தான் நீங்க பெரும்பாலும் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் முதலாவது விடையே போட்டு உண்மையை சொல்லணும்னா W1 W2 சமங்கிறத போட்டதுக்கு காரணமே அதான். ஏன்னா பெரும்பாலும் அப்படி யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட. ரைட்? அப்ப W1 W2 எக்ஸாம்ல அப்படி போடுறது நீ தானே. நீங்க எடுத்தெடுப்புல ஒரு கேள்வியை வாசித்து போட்டு ஒரு முடிவு ஒன்று எடுப்பீங்க தானே. இப்படிதான் வரும், ஒரு பிழையான முடிவு எடுப்பீங்க. அந்த விடையை தூக்கி முதலாவதா போடுவாங்க MCQல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த உடனே அதைத்தான் உங்களுக்கு விளங்கும். அப்படியே முதலாவது விடையை தான் பாக்குறது எப்பயும் இல்லையா. பெரும்பாலும் அப்படி பாக்குறதான போடுறது. போட்டு நீங்க அவசரத்துல நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துருவோம். கவனமா இருக்கணும். ஒரு கேள்வியை செய்யணும், முழுமையா யோசிங்க. எக்ஸுங்கிற நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1 accepted. அடுத்த எக்ஸுங்கிற நீட்சிக்கு W2 தானே. புரிஞ்சு கொள்ளுங்க, நீட்சிங்கிறது ஆரம்ப நீளத்திலிருந்து அளக்கப்படணும். நீட்சிங்கிறது என்ன செய்யணும்? ஆரம்ப நீளத்திலிருந்து அளக்கப்படணும். அதாவது நீட்சிக்கும் செய்யப்பட்ட வேலைக்கும் அல்லது நீட்சிக்கும் சேமிக்கப்பட்ட சக்திக்குமான தொடர்பு, செய்யப்பட்ட வேலை அல்லது சேமிக்கப்பட்ட சக்திக்கான தொடர்பு ½ வர்க்கம் அல்லது x வர்க்கம். இதானே சேமிக்கப்பட்ட சக்தி நீட்சிக்கான தொடர்பு. அப்ப யோசித்து பாருங்க, ஆரம்பத்துல நீட்சி அடையாம இருந்தது. சோ எக்ஸுங்கிற நீட்சியை அடைய வைப்பதற்காக செய்யப்பட்ட வேலை W1. அப்ப W1ங்கிறது ½ வர்க்கம் இல்லையா. இந்த நீட்சி எவ்வளவு? x தானே. அப்ப ½ வர்க்கம். இதுதான் W1. W2ங்கிறது யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். W2ங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இதுல இருந்து இதுவரைக்கும் கொண்டு வரண்டா எவ்வளவு நீட்சி? 2x நீட்சி. எப்பயுமே நீட்சியை நீங்க ஆரம்பத்திலிருந்து யோசிங்க, நீட்சி அடையாத இடத்திலிருந்து யோசிங்க.
அப்ப எக்ஸ்ங்கிற நீட்சிக்கு W1. இங்க இருந்து இதுவரைக்கும் கொண்டு வந்தா நீட்சி எவ்வளவு? 2x. அப்ப half k நீட்சி வார இடத்த 2x அதுல வர்க்கம். half k e வர்க்கம்ங்கிற சமன்பாடு. அப்ப இப்ப நீட்சி எவ்வளவு? 2x. இப்ப யோசித்து பாருங்க, 2xங்கிற நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? 2xங்கிற நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1 plus W2. இங்க இருந்து தான் நீட்சி அளக்கணும். அப்ப இதுல இருந்து இதுவரையான நீட்சி எவ்வளவு? 2x தானே. அது வரைக்கும் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? W1 W2 இல்ல, W1 plus W2 தானே. இதுல இருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட வேலை என்ன? W1 plus W2. இப்படி வரும். வருமா இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க, W1 plus W2 half k 2x வர்க்கம். அதை வர்க்கிக்கணும். வர்க்கிச்சா 4 வரும். அப்ப 4 இந்த 2 வர்க்கத்தை முன்னுக்கு எழுதுறேன். 4 half k x வர்க்கம். விளையுதா? இந்த 2 வர்க்கத்தை நான் முன்னுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான் நான் செஞ்சிருக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும் half k x வர்க்கம் என்ன? W1 தானே. போடுங்க W1. W1 plus W2 4 half kx வர்க்கம் வார இடத்த W1 போடுங்க. போட்டீங்க என்றால் இந்த W1 அங்கால போய் கழிப்படும். கழிப்பட்டால் W2 சமன் இந்த W1 அங்கால போய் கழிப்பட்டால் 3W1 என்று வரும். சோ W2 என்னத்துக்கு சமன்? 3W1க்கு சமன். அதாவது இந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவது. விலங்கு எப்படி யோசிக்கணும்? அப்ப நீட்சின்னா எங்க இருந்து யோசிக்கிறது, அதை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? அப்ப இதுல இருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட வேலை நீட்சி W2 தானே. அப்ப இதுக்கு நீங்க half k e வர்க்கத்தை பாவிக்கிறியா? விளங்கிட்டு என்ன சொல்றேன்? half k e வர்க்கத்தை இதுல இருந்து இதுவரையான நீட்சிக்கு நீங்க பாவிக்கலாம். நீட்சிங்கிறது ஆரம்பத்தில இருந்தா நீங்க யோசிக்கணும். அப்ப இதுல இருந்து இதுவரைக்குமான நீட்சிக்கு தான் நீங்க half k e வர்க்கம். ஆரம்ப நீளத்திலிருந்து நீட்சியைத்தான் நீங்க யோசிக்கணும். அதுக்குத்தான் இந்த சமன்பாடு பொருந்தும். அப்ப இடைப்பட்ட நீட்சி, இடையில ஏற்பட்ட நீட்சிகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? இதை அப்ளை பண்ண இயலாது. இதை நான் இன்னும் ஒரு மெத்தட்லயே செய்து காட்டுறேன். இப்ப இது மனசுக்கு திருப்தி இல்லை, சமன்பாடு வச்சு மனசுக்கு திருப்தி இல்லையா, நம்ம வரைப்பு வச்சும் இதை யோசித்திருக்கலாம். நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு மனசு உறுத்திருக்கணும். அந்த விடை எடுக்கக்குள்ள நமக்கு மனசு உறுத்திருக்கணும். எப்படி? நீட்சிக்கும் நான் விசைக்கும் கிராஃப் கீறுறேன். எல்லாருக்குமே தெரியும், ஹூக்கின் விதியில படிக்கிற ஒரு விடயம். ஒரு விச்சுருளுக்கு அல்லது ஒரு மீளியல் இலை, அதாவது ஒரு ரப்பர் நாடாவுக்கு நாம வழங்குற விசைக்கும் அதுல ஏற்படுகின்ற நீட்சிக்கும் நாம கிராஃப கீறுவமா இருந்தால் அந்த கிராஃப் ஒரு உற்பத்தியினூடான நேர்கோடா இருக்கும். ஏண்டால் விசை நீட்சிக்கு நேர் விகித சமனுங்கிறது தான் ஹூக்கின் விதி. அப்ப இந்த விச்சுருளுக்கு நாம வழங்குற விசைக்கும் அதுல ஏற்படுற நீட்சிக்குமான கிராஃப் இப்படி வரும். தெரியுமா இல்லையா? தெரியும். ரைட்? இப்ப யோசித்து பாருங்க, இந்த கிராஃப்ல பரப்புதான் சேமிக்கப்பட்ட சக்தி அல்லது செய்யப்பட்ட வேலையை தரும். தெரியுமா இல்லையா எல்லாருக்கும்? விசை நீட்சிக்கான கிராஃப்ல பரப்பு என்னதை தரும்? செய்யப்பட்ட வேலை, சேமிக்கப்பட்ட சக்தியை தரும். அந்த வகையில எக்ஸ்ங்கிற நீட்சி எடுத்தீங்க என்றால் எக்ஸ்ங்கிற நீட்சிக்கான பரப்பு, அடுத்தது இது அடுத்த எக்ஸ், அதாவது மொத்தமா 2x இதுக்குரிய பரப்பு. இதை யோசித்து பாருங்க. இந்த எக்ஸ்ங்கிற நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை இந்த பரப்பால தரப்படும். இதுதான் W1. ரைட்? அடுத்த எக்ஸ்ங்கிற நீட்சி, இது ஒரு எக்ஸ், அடுத்த எக்ஸ், இது மொத்தமா 2x. இது எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1, அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W2. அது இந்த பரப்பால தரப்படும் இல்லையா? சோ இந்த பரப்பு தான் என்ன? W2. சோ இந்த பரப்பும் சமனா இல்லதானே? அடுத்து யோசித்து பாருங்க, இந்த W1க்கும் W2க்குமான தொடர்பை வரைவு வச்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்? இந்த பரப்பு W1 என்று தெரியும். இவ்வளவு பரப்பு தான் W2 அறிய போகுது. அப்படித்தானே? இப்ப யோசித்து பாருங்க, இந்த பரப்பு W1 என்றால் இத நீங்க இப்படி உடைங்களே, இதே மாதிரி ஒரு துண்டு தானே இந்த அரிக்குது. அப்ப இதுவும் என்ன அரிக்கும்? W1 உடைக்கலாம் தானே?
இதே மாதிரி இந்த துண்டை இப்படி உடைங்களே, இந்த சதுரத்தை அல்லது செவ்வகத்தை இப்படி உடைங்களே, உடைச்சா இது W1 இதுவும் என்ன W1, இதுவும் என்ன W1. அதாவது ஒரு சதுரத்தை அல்லது ஒரு செவ்வகத்தை மூளை விட்டத்துக்குள்ளால பிரிச்சா நடக்கும், அதுல பரப்பு சமனாக பிரியும். அப்ப இந்த பரப்பு W1 நாம என்ன சொல்றோம்னா இந்த பரப்பும் என்ன W1, இந்த பரப்பும் என்ன W1, அப்ப இதுவும் என்ன W1. அப்ப இவ்வளவும் தானே W2. அப்ப W2 என்னதுக்கு சமன் 3W1க்கு சமன். இப்படி வரைவு வச்சு நீங்க யோசித்திருக்கலாம். எனிவே ஏதோ ஒரு வழியில நீங்க இந்த கேள்வி இணைஞ்சிருக்கணும், கவனம் எடுத்து செய்திருக்கணும். ரைட், இப்ப நாம அடுத்த கேள்விக்குள்ள வரலாம். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு கேள்வியிலையும் அனுபவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியான மிஸ்டேக்கில் அடுத்த கேள்வியில என்ன செய்யக்கூடாது, நீங்க அடுத்தடுத்த கேள்விகள் இதே மாதிரியான இதுக்கு ரிலேட்டடான கேள்விகள் வந்தால் எக்ஸாம்ல அதை கட்டாயம் மிஸ் பண்ணாம செஞ்சிடணும். 23வது கேள்வி சொல்லுங்க. 23வது கேள்விக்குரிய விட என்ன? 23வது கேள்விக்குரிய விட 23. இன்னொரு கேள்வி உண்டு. என்ன? 5 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் குவிய நீளங்களை உடைய குவிவு வில்லையை கொண்டு ஆக்கப்பட்ட வானியல் தொலைக்காட்டியானது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இறுதி பிம்பம் உருவாகுமாறு செப்பஞ்செய்யப்பட்டுள்ளது எனின் தொலைக்காட்டியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப தொலைக்காட்டியானது 2 குவிவு வில்லைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுவது இல்லையா? ஒன்று 5 சென்டிமீட்டரா, அடுத்தது 100 சென்டிமீட்டர். ரைட்? சோ பாருங்க, தொலைக்காட்டியை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்டியோ அல்லது கூட்டு நுணு காட்டியோ அங்க பொருளி பார்வை துண்டு அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கும். இதுல இதை நம்ம பொருளோட பக்கம் இருக்கிறது பொருளி, பார்க்கிற பக்கம் இருக்கிறது பார்வை துண்டு, கண்ட பக்கம் இருக்கிறது பார்வை துண்டு, ஐபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இந்த பொருளிட குவிய நீளம் 100 சென்டிமீட்டரா இருந்திருக்கணும், பார்வை துண்டிட குவிய நீளம் 5 சென்டிமீட்டராக இருந்திருக்கணும். ஏனால் பொதுவா வானியல் தொலைக்காட்டியில கோண உருப்பெருக்கம் பெரிதாக வரணும் என்பதனால பொருளிட குவிய நீளத்தை பெரிதாகவும் பார்வை துண்டிட குவிய நீளத்தை சிறியதாகவும் தான் வச்சிருப்பாங்க. அப்பதான் கோண உருப்பெருக்கம் பெருசா வரும். ஏனால் வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்குள்ள வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்செய்கையில இருக்குதுன்னு அதுல மீனிங் என்ன? முடிவிலி செப்பஞ்செய்கையில இருக்குதுன்னு அர்த்தம். வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பஞ்செய்கைங்கிறது யாரு? முடிவிலி. அதாவது வானியல் தொலைக்காட்டியை பயன்படுத்தி பொதுவா எதை பார்ப்போம், நாம முடிவிலி பொருட்களை தானே பார்க்கிறோம். அப்ப இயல்பாக பார்க்கிறது எதுன்னா முடிவிலி தான். அப்ப வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பஞ்செய்கை முடிவிலி செப்பஞ்செய்கை. இதுல கோண உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு F0/FE. எங்க? முடிவிலி செப்பஞ்செய்கைக்குரிய கோண உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு F0/FE. இதே முடிவிலி செப்பஞ்செய்கைக்கு வானியல் தொலைக்காட்டிட நீளத்தை எடுத்த மாதிரி இருந்தால் அது F0+FE. இது ரெண்டும் எக்ஸாம்ல கூடுதலா வந்திருக்குது. பாத்தீங்கன்னா ஒளியியல் கருவிகளை பயன்படுத்தி வந்த கேள்விகள்ல அதிகமா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துற கேள்விகள் தான் கூடுதலா வந்திருக்குது. சரியா? அப்ப கோண உருப்பெருக்கத்தை பொறுத்த வரையில F0/FE, தொலைக்காட்டிட நீளத்தை பொறுத்த வரையில அது F0+FE. இது ரெண்டும் எப்ப? இயல்பான செப்பஞ்செய்கையில. இயல்பான செப்பஞ்செய்கைண்டா என்ன? வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பஞ்செய்கை என்றால் அது முடிவெளி செப்பஞ்செய்கை. அது ஏன் விளையிட்டா? ஏன் நாம இயல்பான செப்பஞ்செய்கையை முடிவெளி செப்பஞ்செய்கையை இயல்பான செப்பஞ்செய்கைன்னு சொல்றோம்? காரணம் என்னன்னா, தொலைக்காட்டியை நாம பொதுவா என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? முடிவெளியில இருக்கிற ஒரு பொருளை பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம். அந்த இயல்பு நிலையில நீங்க பார்க்கணுங்கிறத தான் இயல்பான செப்பஞ்செய்கைன்னு சொல்றேன். அப்ப தொலைக்காட்டியில பொருள் முடிவெளியில இருக்குது. அப்ப பிம்பமும் முடிவெளியில உருவாகிறது தான் இயல்பான செப்பஞ்செய்கை. இப்ப தொலைக்காட்டிட இயல்பான செப்பஞ்செய்கை முடிவெளி செப்பஞ்செய்கை. சரியான? அதோட நீளம் கோண உருப்பெருக்கம் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கட்டும். இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இந்த தொலைக்காட்டி
தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் செப்பன் செய்யப்பட்டிருந்தால் இவர நீளம் எப்படி இருக்கும்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பொழுதுமே நான் இதுக்கு மேலும் நம்ம ரிவிஷன் கிளாஸ்லயும் சொல்லி இருந்தேன், தொலைக்காட்சிக்குரியதை அப்லோட் பண்ண நினைக்கிறேன். ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம சொல்லி இருந்த ஒரு விடயம், நம்முடைய லைட்ஸுக்குரிய ரிவிஷனை நான் சொல்லி இருந்த ஒரு பொதுவான ஒரு விடயம் என்ன, எப்பயுமே முடிவிலி செப்பஞ்செய்கையிட ஒளியியற் கருவிட நீளத்தோட ஒப்பிடக்குள்ள இயல்பான செப்பஞ்செய்கையிட தெளிவு பார்வையிட இழிவு தூரத்திற்கான செப்பஞ்செய்கையிட நீளம் சிறியதாகத்தான் இருக்கும். இது எப்பொழுதும் பொருந்தும். வானியல் தொலைக்காட்டிக்கு மட்டுமில்ல, கூட்டு நுணுக்கு காட்டிக்கும் பொருந்தும். அதாவது முடிவிலி செப்பஞ்செய்கையிட நீளத்தை விட தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திற்கான செப்பஞ்செய்கையிட நீளம் சிறியது. சரியா? ஒரு தொலைக்காட்டியை அல்லது கூட்டு நுணுக்கு காட்டிய செப்பன் செய்யக்குள்ள முடிவிலி செப்பன் செஞ்சீங்கன்னா நீளம் பெருசா இருக்கும். அதே இது இயல்பான தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துக்கு செப்பன் செஞ்சீங்கன்னா நீளம் சிறிசா இருக்கும். அப்ப இது எப்பொழுதும் பொதுவான ஒரு உண்மை. சரியான? அந்த வகையில முடிவிலி செப்பஞ்செய்கையில தான் F0 பிளஸ் FE வரும். அதாவது 100ஓட 5 கூட்டி வாரது நீளமா இருக்கும். அப்ப என்ன வரும்? 105 சென்டிமீட்டர். ஆக தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திற்கான செப்பஞ்செய்கையை பொறுத்த வரையில இந்த வானியல் தொலைக்காட்டில நீளம் 105 விட சிறியதாக இருக்கும். முடிவிலி செப்பஞ்செய்கையில தான் F0 பிளஸ் FE நீளத்தை தரும் சொல்றோம்டா, அது 105. அப்ப அதை விட இங்க குறையத்தானே. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது விடையா இருக்கும். சரியான? அப்ப இதுக்கு பொருத்தமான விட 3வது. அதே நேரத்தில் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம், ரிவிஷன் கிளாஸ்ல சொன்ன விடயம் தான் இதுவும், என்னென்றால் இயல்பான செப்பஞ்செய்கையிட கோண உருப்பெருக்கம், தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திற்கான கோண உருப்பெருக்கத்தை எடுத்தீங்கன்றால் இந்த கோண உருப்பெருக்கம் அல்லது பெரிதாக்கும் வலு முடிவிலி செப்பஞ்செய்கைக்கான கோண உருப்பெருக்கத்தோட ஒப்பிடக்குள்ள பெரியதாக இருக்கு, மாறி வரும். சொல்றேன் 2 விடயம் என்ன, தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திட ஒரு ஒளியியற் கருவிட நீளம் எப்படிப்பட்டது? முடிவிலி செப்பஞ்செய்கிற நீளத்தை விட சிறியது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன, பொதுவா ஒளியியற் கருவிகள் எல்லாத்திலையுமே முடிவிலி செப்பஞ்செய்கிற கோண உருப்பெருக்கத்தை விட தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திட கோண உருப்பெருக்கம் பெருசாரிக்கும். ரெண்டும் மாறி மாறி வரும். இது ரெண்டையும் நீங்க பொதுவாகவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடியது. சரியா? ஓகே, இப்ப நாம 24வது கேள்விக்கு வருவோம். 24வது கேள்வி. சோ 24வது கேள்விக்கு உங்களோட ஆன்சர் அனுப்புங்க. அப்ப ABC எனும் துணிக்கைகள் முறையே ஒரே கதியுடன் ஓர் கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து எறியப்படுகின்றது. A நிலைக்குத்தாக மேல் நோக்கியும் B நிலைக்குத்தாக கீழ் நோக்கியும் C ஆனது கிடையாகவும் எறியப்படுகின்றது. அவை தரையை அடையும் போதான கதிகள் தொடர்பாக சரியானது. சோ பாருங்க, ஒரு கோபுரம் ஒன்றோட உச்சியிலிருந்து ஏபிசின்னு 3 பொருட்கள் எறியப்படுவதாம். அதுல ஏங்கிறது பாத்தீங்களா இருந்தால் நிலைக்குத்தாக மேல் நோக்கி பிங்கிற கதியோடையும், பிங்கிறது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பிங்கிற கதியோடையும், சிங்கிறது கிடையாக பிங்கிற கதியோடையும் எறியப்படுவது. இவங்க 3 பேரும் தரைய அடையும் போது அவை தரைய அடையும் போதான கதிகள் தொடர்பாக சரியானது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்? பாருங்க, ஏபிசி இவங்க 3 பேரை நாம எறிகிறோம். சோ இதுல ஏட இயக்கம் எப்படி இருக்கும் யோசித்தோம்னால், ஏ ஆனது அப்படியே மேலுக்கு போயிட்டு அப்படியே கீழுக்கு வந்து தரைய அடையும். இது ஏ தரைய அடைகிற விதம். பி எப்படி தரைய அடையும்? டைரக்டா அப்படியே கீழுக்கு வந்து தரைய அடையும். இது பி தரைய அடைகிற விதம். சி எப்படி தரைய அடையும்? கிடையா எறிகிறோம். அதனால ஒரு எறிய இயக்கம்,
எறிய இயக்கத்துல வந்து தரையை அடையும். இதான் இவர் தரையை அடைகிற மெத்தட். சரியா? ரைட். இது தரையை அடைகிற இந்த கதிகளை ஒப்பிட சொல்லி கேட்கிறாங்க. கவனிங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. எப்படி? முதலாவது, இவங்க 3 பேரும் ஒரே உயரத்தில் இருக்கிறாங்க, அப்படித்தானே? 3 பேரும் ஒரே உயரத்தில் இருக்கிறாங்க என்றால் இவங்க 3 பேருக்கும் அழுத்த சக்தி சமன். 3 பேருக்கும் அழுத்த சக்தி என்ன? சமன். 3 பேரும் ஒரே கதியில தான் எறியப்படுறாங்க. ஒன்று மேல் நோக்கி, இன்னொன்று கீழ் நோக்கி, இன்னொன்று கிடையா. எப்படியோ என்ன திசையில வேண்டா எறியட்டுமே, சக்தி ஒரு எண்ணிக்கணியம். திசையை யோசிக்க தேவையில்லை. சக்திங்கிறது யாரு? ஒரு எண்ணிக்கணியம். அப்ப மேல் நோக்கி எறிஞ்சாலும் கீழ் நோக்கி எறிஞ்சாலும் கிடையா எறிஞ்சாலும் 3மே ஒரே திணிவுகள் நடத்தம்னால் 3 பேருக்கும் இயக்க சக்தி ½ mv வர்க்கம் தான். சோ 3 பேருக்கும் இயக்க சக்தி சமன். இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அந்த கேள்வியில துணிக்கைகள் ஒரே துணிக்கைகள் சர்வ சமனான துணிக்கைகள் என்று சொல்லலை என்று ஒரு கேள்வி வரலாம். மேபி துணிக்கைகள் சமனான சர்வ சமனான துணிக்கைகள் அப்படின்னு சொல்லாத வச்சு சில பேர் வந்துட்டு குழம்பிக்கொள்ள முடியும். சரியான? அது ஒரு இஷ்யூ இல்லை. சரியா? அப்ப ½ சர்வசமனான திணிவா இருந்தாலும் சரி, வேற திணிவா இருந்தாலும் சரி, ரைட்? எப்படியோ இயக்க சக்தியை நீங்க யோசிங்க, ½ mv வர்க்கம் அப்படின்னு வரப்போகுது. இப்படி இந்த 3 திரிவுகளுக்குமான இயக்க சக்திக்கான சமன்பாடு ½ mv வர்க்கமா இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க, இந்த 3 திணிவும் அப்படியே கீழுக்கு வந்து தரையை அடையுது. தரையை அடையக்குள்ள இவங்க 3 பேருக்கும் அழுத்த சக்தி 0 மாறும். 3 பேருக்கும் அழுத்த சக்தி என்னையா மாறும்? 0 மாறும். அதே நேரத்துல இவங்க கீழுக்கு வரக்குள்ள இவங்களுக்கு என்ன சக்தி இருக்க போகுது? இயக்க சக்தி இருக்க போகுது. ரைட்? புதிய ஒரு இயக்க சக்தி இருக்க போகுது. நாம் என்ன சொல்றோம்னால், வழித்தடைய புறக்கணித்தால் ஆரம்பத்தில் இருக்கிற சக்தியும் இறுதியா இருக்கிற சக்தியும் எப்படித்தான் இருக்கணும்? சமனாகத்தான் இருக்கணும், இல்லையா? ஏன் வழித்தடைய புறக்கணிக்கிறோம்? வழித்தடைய புறக்கணிச்சிட்டோமா? ஆரம்பத்துல இவங்க 3 பேரும் ஒரே உயரமா, அப்ப அழுத்த சக்தி சமன். ஆரம்பத்துல இவங்க 3 பேரும் ஒரே கதியா, அப்ப இயக்க சக்தி சமன். சோ மொத்தத்துல இவங்க 3 பேருக்கும் ஆரம்ப சக்திகளை நாம சமன் எடுக்கிறோம். சரி, இப்ப இவங்க வந்து தரையை அடைகிறாங்க. தரையை அடையக்குள்ள 3 பேருக்கும் அழுத்த சக்தி என்ன? 0. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆரம்ப சக்தி 3 பேருக்கும் சமன் என்றால் தரையை அடையக்குள்ள இவங்க 3 பேருக்கும் இறுதி சக்தியும் எப்படி இருக்கணும்? சமனா தான் இருக்கணும். அப்ப 3 பேருக்கும் இறுதி சக்தி சமனா இருக்கணும் என்றால் 3 பேருக்கும் இயக்க சக்தி சமனா இருக்கணும். 3 பேருக்கும் இயக்க சக்தி சமனா இருக்கணும் என்றால் 3 பேர் கதியும் சமனா இருக்கணும். சோ இவங்க 3 பேரும் தரையை அடைகிற கதி சமனானது. அதாவது இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தமான விடை முதலாவது. என்ன சொன்னேன்? என்ன சொல்றேன்? ஆரம்பத்துல இவங்களோட 3 பேருக்கும் சக்தி சமன். அப்ப இறுதியாகவும் சக்தி எப்படி இருக்கணும்? தரையை வந்து அடையக்குள்ளே சக்தி எப்படி இருக்கணும்? சமனா தானே இருக்கணும். அப்ப 3 பேருக்கும் தரையை அடையக்குள்ள சக்தி வந்துட்டு சமனா இருக்கணும்னு சொல்றோம்னால் அழுத்த சக்தி 0 தானே? அழுத்த சக்தி 0. அப்ப 3 பேருக்கு சக்தி சமனா இருக்கணும், 3 பேருக்கு இயக்க சக்தி சமனா இருக்கணும்னு அர்த்தம். தரையை அடையக்குள்ள 3 பேர் சக்தியும் சமனா, 3 பேருக்கு இயக்க சக்தி சமன். அப்ப 3 பேருக்கு இயக்க சக்தி சமன்னா 3 பேர் கதியும் என்ன இருக்கும்? சமனா இருக்கும். விளங்குதா? ரைட்? அல்லது நான் இதை வேண்டுதா சும்மா இந்த திணிவை வச்சு குழம்பிக் கொள்ளலாம்ங்கிறதால நான் சும்மா சமன்பாட்டில் எழுதி விடுறேன் பாருங்க. இப்ப நான் ஏக்கு எழுதுறேன், ஏக்கு சமன்பாடு எழுதுறேன்னு பாருங்க. ஏட ஆரம்ப சக்தி உயரம் h. அப்ப ஏட திணிவை m ஏண்டு போடுவோம், நீங்க ஆசைப்படுற மாதிரி யோசிப்போம். mgh ஏட அழுத்த சக்தி. ஏட இயக்க சக்தி என்ன? ½ mAv வர்க்கம். இது ஏட இயக்க சக்தி. இது ஆரம்பத்தில் இருக்கிற சக்தி. இப்ப தரையை வந்து அடைகிறார், அப்ப இயக்க சக்தி என்ன? ½ mAVA வர்க்கம். இதான ஏட சக்திக்குரிய சமன்பாடு. ஆரம்ப சக்தி இறுதி சக்தி, அழுத்த சக்தி 0 தரை அடையக்குள்ள. இப்ப MA வெட்டுப்படுமா இல்லையா?
வெட்டுப்பட்டா GH V வர்க்கத்தின் கீழ் 2 VA வர்க்கத்தின் கீழ் 2. இது யாருக்கு? ஏக்கு. இதே மாதிரி இப்ப நான் பிக்கு எழுதுறேன். இப்ப நான் பிக்கு எழுதுறேன் பாருங்க. சாரி, பியை விடுவோமே, சிக்கு எழுதுறேன். சி தான் நமக்கு குழப்பம். சிக்கு எழுதுறேன். சீட அழுத்த சக்தி என்ன? mgh. சீட திணிவை mc போடுவோம். சீட இயக்க சக்தி என்ன? சீட வேகம் v தான். அப்ப இயக்க சக்தி half mc v வர்க்கம். சரியா? இதான் மொத்த சக்தி, ஆரம்ப சக்தி. சி தரைய வந்து அடையுது. தரைய வந்து அடையுதுன்னு அழுத்த சக்தி 0. ஆனால் இயக்க சக்தி இருக்குது. அப்ப half mc vc வர்க்கம். இப்ப யோசித்து பாருங்க, mc 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 போயிடும். போனால் gh பிளஸ் v வர்க்கத்தின் கீழ் 2 vc வர்க்கத்தின் கீழ் 2. யாருக்கு பாவிச்சே? ஏக்கும் சிக்கு நான் தனித்தனியா சக்தி காப்ப பாவிச்சு காட்டினேன். இப்ப யோசித்து பாருங்க, ஏ தரைய அடைகிற வேகம் இதுட வர்க்கத்தின் கீழ் 2 என்னதுக்கு சமன்? GH பிளஸ் V வர்க்கத்தின் கீழ் 2க்கு சமன். சி தரைய அடைகிற வேகம் இதுட வர்க்கத்தின் கீழ் 2 என்னதுக்கு சமன்? GH பிளஸ் V வர்க்கத்தின் கீழ் 2க்கு சமன். ஆக VA வர்க்கத்தின் கீழ் 2ம் VC வர்க்கத்தின் கீழ் 2ம் என்ன? சமனா இல்லையா? அப்ப இது ரெண்டும் சமன்டா, இதுவும் இதுவும் சமன்டால் VA VCக்கு என்ன? சமனான பருமனை கொண்டது. அதாவது ரெண்டு பேர கதியும் என்ன? சமன். இதுவும் இதுவும் சமன் தானே. அப்ப இதுவும் இதுவும் சமன். அப்ப VA VCக்கு சமன். அப்ப இவங்க 3 பேருமே தரைய அடையிற கதி எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனாக இருக்கும். விளங்குதா? ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிக்கிற, இந்த கேள்வியில எப்படி நிறைய பேர் பிளவிட்டா, சில பேருக்கு இது ஆல்ரெடி தெரியும். நான் டெலிகிராம் குரூப்ல கூட ஒரு முறை போட்டிருந்தேன். ரைட்? நிறைய பேர் எப்படி பிளவுறா, நிலைக்குத்து இயக்கத்தை மட்டும் யோசித்து பிளவுற. எப்படின்னா, இவருக்கு நிலைக்குத்து வேகம்லாம் இருக்குது, இவருக்கு நிலைக்குத்து ஆரம்ப வேகம் இருக்குது, இவருக்கு நிலைக்குத்து வேகம் இல்லையே, அப்ப இவங்களுக்கு தான் வேகம் பெரிசாரிக்கும், இவருக்கு வேகம் சிறிசாரிக்கும் யோசிக்கிறது. இப்படி யோசிப்பாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இவங்க இந்த ஏக்கும் பிக்கும் நிலைக்குத்து வேகம் பெரிசாரிக்கும். யாரை விட? சியை விட. ஏண்டால் ஏக்கும் பிக்கும் நிலைக்குத்தாக ஒரு வேகம் இருக்குது, ஆனா சிக்கு நிலைக்குத்தா வேகம் இல்லை. சோ நிலைக்குத்து வேகத்தை ஒப்பிட சொல்லி இருந்தால், நிலைக்குத்து வேகத்தை ஒப்பிட சொல்லி இருந்தா நாம் என்ன சொல்லியிருப்போம்னா, ஏட வேகமும் பீட வேகமும் சமனா இருந்திருக்கும், சீட நிலைக்குத்து வேகம் சிறியதா இருந்திருக்கும் சொல்லியிருப்போம். ஏண்டால் ஆரம்பத்துல ஏக்கும் பிக்கு நிலைக்குத்து வேகம் இருக்குது, கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆர்முடுகளோட இயங்கி கொண்டு வருவது, அப்ப வேகம் நல்லாவே கூடியிருக்கும். ஆனா இவருக்கு ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0, கிடையாத வேகம் இருக்குது. அதனால கீழ் நோக்கி ஆர்முடுகிட்டு வரக்குள்ள இவருக்கு ஒரு நிலைக்குத்து வேக கூறு வரும். அது இவங்களோட ஒப்பிடக்குள்ள சின்னனா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆரம்ப நிலைக்குத்து வேகம் இருக்கிறதால. சோ நிலைக்குத்து வேகத்தை ஒப்பிட சொல்லியிருந்தா விட இப்படி வந்திருக்கு. ஆனா ஒப்பிட சொன்னது, கேட்டது கதியே. சோ 3 பேருக்கும் கதி எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இவங்க 3 பேர கதியும் சமன். சரியான? ஆனா இந்த வேகத்திட நிலைக்குத்து கூறு எப்படி இருக்கும்னு கேட்டா இதை விட சிறிசா இருக்கும். சோ வேறுபடுத்தி சரிவர புரிஞ்சு கொள்ள பாருங்க. கட்டாயம் நல்லா யோசித்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான கேள்வி அது. அடுத்து 25வது கேள்விக்கு வருவோம். 25க்குரிய விடை அனுப்புங்க. விளையுள் ஒளிதான் இந்த சி. சரியான? எப்படி சொல்லப்பட்டிருக்கணுமா? அடுத்து 26வது கேள்வி எடுங்க. பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர் பார்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியான? ஒவ்வொரு ப்ராக்டிக்கலா நம்ம தனித்தனியா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், முழுமையா 6000 மாதிரியான ஒரு செட்டப். அது நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல, அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஓகே. ஸோ அப்ப இந்த கேள்விகள் தொடர்பாக அல்லது இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள் தொடர்பாக உங்க எதுவும் பிரச்சனைகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தா, நீங்க அதை வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர், டவுட்டுக்குரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா தெரியப்படுத்தி விடுங்க. ரைட்? ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.